மதுரை பாரப்பத்தில் நடைபெறும் தவேக இரண்டாவது மாநில மாநாட்டிற்கு இன்னும் ஒரு வாரம் மட்டுமே எஞ்சியுள்ள நிலையில் மாநாட்டு திடலில் மேடை தடுப்புகள் அமைக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். முழு விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு வருகிற 21ஆம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ள நிலையில் இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக விஜய் ரேம்ப் வாக் செல்லக்கூடிய பகுதியில் அந்த தடுப்புகள் அமைக்கக்கூடிய பணிகள் நிறைவடைந்திருக்கிறது. 800 அடி தூரத்திற்கு இந்த ரேம்ப் வாக் ஆனது விஜய் செல்லக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரேம்ப் வாக் விஜய் செல்லக்கூடிய பகுதியில் இந்த ரசிகர்கள் யாரும் நெருங்கி வராத வண்ணம் 10 அடி தூரத்திற்கு இடைவெளி விட்டு அந்த தடுப்பு கம்பிகள், இரும்புகளாலான தடுப்பு கம்பிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 8 அடி உயரத்திற்கு 10 அடி இடைவெளி விட்டு அந்த தடுப்பு கம்பிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கடந்த மாநாட்டில் விஜய் ரேம்பாக் செல்லும்போது ஏராளமான ரசிகர்கள் விஜயை பார்க்கும் ஆர்வத்தில் முந்தி எடுத்துக்கொண்டு அந்த ரேம்பாக் மேடை மீது ஏற முற்பட்டனர். பலர் மேடை மீதும் ஏறினர். இந்நிலையில் தான் அதனை தடுக்கும் வகையில் இந்த ஏற்பாடுகள் தடுப்பு கம்பிகள் 10 அடி இடைவெளிக்கும் 8 அடி உயரத்திற்கும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி தொண்டர்கள், ரசிகர்கள் கூடக்கூடிய ஒவ்வொரு பாக்ஸுக்கும் தண்ணீர் குழாய்கள் அமைக்கும் பணிகள் நிறைவேற்றிருக்கிறது. 20 நாட்களாக நடைபெற்று வந்த பணிகள் நிறைவேற்று குழாய்கள் தண்ணீர் வரக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ரசிகர்களாக தண்ணீர் பிடித்துக் கொள்ளும் வகையில் 8 குழாய்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி ஒவ்வொரு பாக்ஸுகளும், அதாவது ரசிகர்கள் கூடக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலுமே சின்டெக்ஸ் டேங்க் 1000 லிட்டர் கொள்ளளவு உள்ள சின்டெக்ஸ் டேங்க் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த 8 குழாய்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழர்கள் மூலம் தண்ணீரை பிடித்து குடிக்கும் வகையில் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி மேடை அமைக்கக்கூடிய பணிகளும் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு வார காலமே இந்த மாநாட்டு பணிகள், ஒரு வார காலமே மாநாடு நடப்பதற்கு எஞ்சி இருக்கக்கூடிய நிலையில் இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.